ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். 14வது வசனத்திலே, இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பவுலினுடைய ஒரு ஜெபம். ஆவிக்குரிய வல்லமையை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார். இது நிமித்தம் என்று அவர் தொடங்குகிறார். புறஜாதிகள் தங்களுடைய இயல்பின்படி எப்படி இருந்தார்கள், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய நிலைமை எப்படி மாறியிருக்கிறது என்பதை 2வது அதிகாரத்தில் தெளிவாக பேசினார். தேவனற்றவர்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக, வாக்குத்தத்தத்திற்கு அந்நியர்களாக இருந்த அவர்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த அவர்கள் கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டு அவர்கள் உன்னதங்களில் கிறிஸ்துவோடு கூட உட்கார வைக்கப்பட்டார்கள் என்கிற அவர்களுடைய இயல்பின்படி எப்படி இருந்தார்கள், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட பின்பு அவர்களுடைய நிலைமை எப்படி மாறியிருக்கிறது, இது நிமித்தம் என்று சொல்லித்தான் இங்கே தொடங்குகிறார். இந்த வறுமை, மரணம் ஆகியவற்றிலிருந்து வியத்தகு நிலையில் அவர்கள் ஐசுவரியத்திற்கும் மகிமைக்கும் உயர்த்தப்பட்ட செயல் அவர்கள் அடைந்த உயர்வான நிலையை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு அனுபவித்தவர்களாக வாழ வேண்டும் என்று பவுல் தேவனிடம் மன்றாடுகிறதற்கு இந்த காரியங்கள் அவரை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு, நம்முடைய ஆவி, அதாவது முழங்கால் படியிட்டு என்று சொன்னாலே நம்முடைய ஆவி தாழ்மையிலும் மரியாதை கொடுப்பதிலும் பணிவுள்ளதாக காணப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக முழங்கால் படியிட்டு என்று சொல்லப்படுகிறது. பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். விசுவாசிகள் யாவருக்கும் பிதாவாக தேவன் இருக்கிறார். உண்மையான தகப்பனுடைய குணமும் இருதயமும் அவருக்கு இருக்கிறபடினால வேதம் அவரை நமக்கு பிதா என்று அறிமுகப்படுத்துகிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணர் என்று அழைக்கிற பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தை, பரலோகத்தில் உள்ள எல்லா விதமான துரைத்தனங்கள், அதிகாரங்கள், தேவதூதர்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவைகள் எல்லாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதே போல பூலோகத்தில் உள்ள முழு குடும்பமும், அவருடைய எல்லா சிருஷ்டிகளும் மனிதனும் அதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறார்கள். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் அவரே தகப்பன், அவரே காரணர், அவரே உருவாக்கினவர் என்று அழைக்கிறார். பூலோகத்திலும் பரலோகத்திலும் மீட்கப்பட்டவர்கள் அவரை குடும்ப தலைவராக நோக்கி பார்க்க முடியும் என்கிற காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜெபத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவரை நோக்கி ஜெபிக்கிறார். 19வது வசனத்தில் யார் அவர், அவருடைய காரியம் என்ன என்று முதல்ல சொல்லுகிறதை பார்க்கிறோம். தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே, அதாவது ஆண்டவரிடத்தில் ஒரு மிகப்பெரிய எல்லாவிதமான எல்லைக்கு உட்படாத, அதாவது கட்டுப்படுத்த முடியாத ஐஸ்வர்யத்திற்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அவரிடத்தில் கேட்டால் இல்லைன்னு சொல்லுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவர் இடத்துல உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று தான் அந்த ஜெபத்தை முடிக்கிறார். இங்கே 16வது வசனத்தில், பிதாவானவர் விசுவாசிகளிடத்தில் வாசமாயிருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரே, அந்த காரியத்திற்காக அவர் ஜெபிக்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக ஆவியானவரை அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்திருக்கிறார். அவரே அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வல்லமையின் தொடக்கமாக ஆவியானவர் இருக்கிறார். எபேசியர் 3:13 பார்க்கும்பொழுது, பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் அவர்களோடு கூட வாசமாக இருப்பதற்காக ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்களை செய்வதற்கான வல்லமை அல்ல, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று முதலாவது அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்ன, இன்றைக்கு காண்கிற நம்முடைய கண்கள் காண்கிற சூழ்நிலைகள், நம்முடைய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், இவைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மூளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், இது உன்னால் முடியாது, இது உன்னுடைய காரியத்தை முடித்து விட்டது, இதற்கு பின்பாக ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க முடியாது. ஒரு ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவன்
வெளியே பார்க்கும்பொழுது, தன்னுடைய சரீரத்தை பார்க்கும்பொழுது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. 100 வயது ஆகிறது. அந்த அம்மாவும் வயது முதிர்ந்தவளாகி தன்னுடைய உதிர அந்த போக்கு நின்ற அந்த நிலைமையில், பெண்களுக்குள்ள வழிபாடு நின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர் உள்ளே அவருக்குள்ளாக இருக்கிற அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையை விசுவாசித்தபடியினாலே ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாக, வெளியே உள்ள சூழ்நிலைகள் காண்கிறவைகள் அவைகளை தான் நித்தியம்னு சொல்லி நம்புகிற இந்த உலகத்தில் அவைகள் அநித்தியமானவைகள், என்னுடைய தேவனுடைய வார்த்தைகள் தான் நித்தியமானவைகள் என்று சொல்லி நம்பி ஆண்டவரை விசுவாசித்தபடியினாலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அங்கே வயதான காலத்திலே ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் முடிந்து போய்விட்டோம் என்று சொல்லி இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் சொன்னாலும், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு நேராக அவர்கள் உதிர்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, உள்ளான மனுஷனில் நாம் வல்லமையாக பலப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் இருந்து கொண்டு சொல்லுவார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நான் உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்ல முடியும். சங்கீதம் 42 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் முதல்ல உலகத்தின் சூழ்நிலையை பார்த்து அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்தில், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளையெல்லாம் நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லுகிறார். அங்கே உலக சூழ்நிலைகள், மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவருடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் ஏளனமாய் பேசுகிற காரியங்களும், தேவன் எங்கே, பெரிய நம்பிக்கை வைத்திருந்தாயே, இப்போ உன்னுடைய சூழ்நிலை எப்படி ஆயிற்றுன்னு சொல்லி வெளியே உள்ள சூழ்நிலைகள் நம்மை வீழ தள்ள நினைக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அந்த உள்ளான மனுஷனில் ஆவியில் நம்ம பலப்பட்டோம் என்று சொன்னால், ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து, நீ ஏன் கலங்குகிறாய், நீ எனக்குள் ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் அவர் உன்னை ரட்சிக்க முடியும் என்கிற ஒரு வார்த்தைகளை கொடுத்து நம்மை தேற்றுகிறதற்காக, சோர்ந்து போகாத வாழ்க்கை வாழும்படியாக முதல் ஜெபமாக அவர் செய்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசமாயிருக்கவும். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கமும் முடிவும் அது விசுவாசத்தை பற்றினதாகவே இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் வாசமாயிருக்கவும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். பவுலப்போஸ்தலன் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு சின்ன அறையில் மாத்திரம் வாசம் பண்ண விரும்பலை. அவர் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் வாசம் பண்ணி ஆட்கொண்டு ஆளுகை செய்கிறதற்கு நாம் விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை அத்தனையாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காக ஜெபிக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொன்றை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த முதல் காரியத்திலே உள்ளான மனுஷனில் வல்லமை எப்படி வருகிறது, கிறிஸ்து இருதயங்களில் வாசம் கொள்ளும் பொழுது வெளியே உள்ள சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசு உள்ளே இருந்து பேசுவார். நான் இருக்கிறேன். அதாவது கொலோசியர் 1:17 சொல்லப்பட்டது போல, நம்ம மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ணுகிறபடினால இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவர் மூலமாய் அவருக்கென்று இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதே. அவர் சொல்லுவார், நான் உனக்குள்ளாக இருக்கிறேன், உன்னுடைய நினைவுகளை நான் ஆளுகிறேன், உன்னுடைய எண்ணங்களை நான் ஆளுகிறேன், உன்னுடைய திட்டங்களை நான் ஆளுகிறேன், உன்னுடைய செயல்பாடுகளை நான் ஆளுகிறேன், உன்னுடைய எல்லாவற்றையும் நான் ஆளுகை செய்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மை தைரியப்படுத்தி நம்மை முழுமையாக ஒரு தேவ திட்டத்தின்படி வழிநடத்த முடியும். அதற்காக இங்கே பவுல்
பவுல் ஜெபிக்கிறார். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி, அன்பென்கிற ஒரு நிலத்தில் தான் விசுவாசிகள் வேரூன்றி அவர்கள் அசைக்க முடியாத அந்த அன்பின் அஸ்திபாரத்தில் தான் அவர்கள் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்லைன்னா விசுவாசிகள் ஒன்றுமே இல்லை. 1 யோவான் 3:16 அங்கே யோவான் அன்பை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் காண முடியும். அதனைத் தொடர்ந்து சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், இந்த கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் உலகத்தின் அகலத்தை விட அதிகமானது. அதனுடைய நீளம், அதுக்கு ஒரு எல்லையை குறிக்க முடியாது. எங்கே போகுது இன்ஃபினிட்டி, அந்த அளவுக்கு நீளமும், அது தேவனுடைய அந்த ஞானம், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் ஆழமுடைய ஒரு அன்பு, உயரம், அவருடைய உன்னதங்களில் கொண்டு உட்கார வைக்கிற அந்த அன்பு அது அறிவுக்கட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் நம்மால் விசுவாசிகளால் அறிந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் உள்ளான மனுஷனில் குடியிருக்கிற ஆவியானவர் நம்முடைய அகத்தூண்டுதல்களினாலே அதை அறிந்து கொள்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் அவர்தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே இந்த உலகத்தில் கொஞ்சம் வச்சிருக்கவங்கள்ட்ட அவங்க வைத்திருக்கிற அளவுக்கு உட்பட்டு நம்ம கேட்டால் அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் தேவனிடத்தில் இருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லையற்றது, அதற்கு வரையறையே கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு மகிமையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் விசுவாசிகள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜெபித்து தான் அந்த தேவனுடைய மகிமையின் அந்த ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு தந்திருக்கிறபடினால நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவரால் கொடுக்க முடியும். இன்றைக்கு ஒரு ஏரோதிவினால் அவன் சொல்லுவான், நீ எதை வேண்டுமானாலும் கேள், ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமானாலும் கேள் என்று தான் அவன் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஒரு எலியாவினிடத்தில் எலியா பெற்றிருந்த வரத்தை விட 2 மடங்கு அந்த வரங்கள் வேண்டுமென்று கேட்டு பெற்றுக்கொண்டாரே, அதே போலத்தான் மகிமையின் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மிலே அவர் கிரியை செய்ய முடியும். சபையிலே கிறிஸ்து மூலமாய் தலைமுறைக்கும் எக்காலத்திலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று அவர் ஜெபித்து முடிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஆவியானவரினால் முத்திரையிடப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் அவன் வல்லமையாய் பலப்பட வேண்டும். புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்படுகிறவனாக வளருகிறவனாக அவன் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் விசுவாசிகள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக பவுல் ஜெபித்த ஜெபத்தின் மாதிரியை நாமும் கடைபிடித்து நாமும் ஜெபிப்போம். நாமும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிரப்பப்பட்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.